நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் நன்றாக கவனியுங்கள். இங்கே தாவீது ஒரு யுத்தத்துக்காக புறப்படுகிறார். அப்பொழுது தேவனிடத்திலே வருகிறார். தேவனிடத்திலே வந்து நான் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று தாவீது தேவனிடத்திலே கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாய் ஒரு சிறுவனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். உடனே அவர் கடைசியாக சொல்லுகிற வார்த்தை, தாவீது, நான் உனக்கு சொன்னதெல்லாம் நீ செய்யி, ஆனா ஒண்ணு நான் செய்ய போறேன், என்ன தெரியுமா? நீ போகிறதுக்கு முன்னாடியே இந்த பெலிஸ்தியர்களை முறியடிக்க, இந்த சத்துருக்களை முறியடிக்க நீ போகிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு முன்னாடி போய் நின்று அவர்களை நான் முறியடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. எல்லா காரியத்தையும் முன்னாடி நின்று செய்யறது அவர்தான். ஆனா நம்மள ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி, பேரெல்லாம் நமக்கு, கிரெடிட் எல்லாம் நமக்கு. எவ்வளவு நல்ல தேவன்! யுத்தம் செய்யறதுக்கு நமக்கு கடினமான ஒன்று என்று அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த பெலிஸ்தியர்களை முறியடிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம திகைத்து போய்விடுவோம், நாம் திணறி போய்விடுவோம், பயந்து போய்விடுவோம் இந்த காரியங்களை குறித்து என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்தே நம்மளை விடாம நமக்கு முன்னாடியே அவர் போய் நின்று நமக்காக ஒரு யுத்தங்கள் எல்லாம் செய்து முடித்துட்டு, பார்ப்பா, நீ அடிக்கிற மாதிரி கையை மட்டும் ஓங்கு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தாவீதை கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களால முடியாத காரியங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குது. நீங்க இன்னைக்கு எங்க புறப்பட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன காரியங்களை செய்யணும்னு நீங்க முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்க போகிறதுக்கு முன்னாடியே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி அவர் போவார். அவர் போய் நீங்க செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் போய் அவர் உங்களுக்காக செய்வார். உங்களுக்காக பரிந்து பேசணுமா? உங்களுக்காக சில காரியங்களை ஏற்பாடு பண்ணணுமா? சில நபர்களை உங்களுக்காக ஆட்களை கூட்டி சேர்க்கணுமா? சில பண பிரச்சனைகளை மாற்றணுமா? சிலவருடைய கண்கள்ல தயை கிடைக்க பண்ணணுமா? அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், உங்களுக்கு முன்பாக போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன்! உங்களுடைய தேவைகளுக்கு மேலே கர்சனை உள்ளவர், உங்களுடைய சந்தோஷத்துக்கு மேல கர்சனை உள்ளவர். நீங்க துக்கமா இருக்கக்கூடாது, நீங்க வேதனைப்படக்கூடாது, நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க மனம் உடைந்து போகக்கூடாது. அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து கொண்டு, என் பிள்ளைக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க போய் எல்லாத்தையும் முண்டி அடிச்சுட்டு நீங்க செய்ய வேண்டாம். நீங்க போய் எல்லாம் முயற்சி பண்ணி என்னுடைய சொந்த காரியத்தை நான் செய்ய போறேன்னு நீங்க செய்ய வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்க போகிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி அவர் போவார். போய் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் உங்களுக்காக செய்வார். என் ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயமா நிறைவேற்றுவார். உங்களுக்கு கூட யாருமே இன்னைக்கு வரல, யாராவது வந்திருந்தா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கும் நீங்க நினைக்கீங்கல்ல, கர்த்தர் சொல்ற, நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன். நீ ஏன் தனியா போற? உன் கூட பிரயாணம் செய்ய படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா? கூட சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கும், யாராவது ஹெல்ப் பண்ணாங்க நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் என்ன தட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் விரும்புறீங்களா? யாரும் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கேன் உன் பக்கத்துல, நீ உட்காரு, உன் அருகிலே நான் உட்கார்ந்திருப்பேன். நீ வேலை செய், உன் கூட நானும் வேலை செய்கிறேன். நீ என்னென்ன காரியங்களாம் செய்ய வேண்டும் என்று உன் சிந்தனையிலே நினைக்கிறாயோ அவைகளை உனக்கு முன்பாகவே நான் போய் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கும் நிறைவேற்றுவார் என்று கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தாவீதை பின்பாக வர வைத்து முன்பாக போய் அவன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவரே செய்து முடித்து, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் பெலிஸ்தியரை திரும்ப வந்து
ரேப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறக்கினார்கள். தாவீது கர்த்தரோடத்தில் விசாரித்தது. அந்த வேத வசனம் அப்படி சொல்கிறது, கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். பெலிஸ்தியரை 25வது வசனம், பெலிஸ்தியரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். முறியடித்தது கர்த்தர், ஆனால் எழுதப்பட்டிருக்கிறது தாவீது. இதுதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கை நடக்க போது. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், ஜெயமாக மாற்றுவார். நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பது. God bless you.